இன்னைக்கு கிட்னி வந்து கழுவுறதுக்கு இன்னைக்கு வந்து மெடிக்கல்ல இடம் பத்தலன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. சரி, உங்க கிட்னியை வந்து தாராளமா சுத்தம் பண்ணுவதற்கு வைத்தியம் சொல்லி தரேன். இது எல்லாரும் கண்டிப்பா போய் செய்யுங்க. முழு சோளங்க. இந்த சோளத்துல வந்து இறைவன் வந்து அற்புதமான மருந்தை உள்ள வச்சிருக்கிறார். சரிங்களா? இந்த சோளத்தை நீங்க நல்லா உரிக்கணும் அப்படி. சரிங்க, இந்த சோளத்தை உரிச்சாச்சு. இந்த சோளத்துல என்ன மருந்து இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டயா? சோளம் வந்து ஹை ஃபைபர். சோளத்தை அவிச்சு சாப்பிட்டுருங்க. நான் சோளத்தை மருந்தா சொல்ல கிடையாது. இந்த பாருங்க, இந்த சோளத்தோட முடி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இது தெரியுதா உங்களுக்கு? இதாங்க மருந்து. இது அற்புதமான மருந்து குப்பைக்கு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து யார் யார் இந்த சோளம் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை கொண்டாந்து காஞ்சி போனாலும் பரவாயில்ல. சரிங்களா? காஞ்சி போனாலும் பரவாயில்ல. ஓகே, இதை கொண்டு வந்துங்க நல்லா எடுத்து நல்லா ஒரு பிடி நல்லா உள்ள இருக்கணும். ஓகே, இதான் அதோட இது. அந்த நார், இந்த நாருக்குள்ள வந்து ஹை பொட்டாசியம், நல்ல அருமையான பொட்டாசியம். செகண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிட்னி இப்போ நீங்க சாப்பிட்ட மருந்து எல்லாம் இந்த ஃபில்ட்ரேஷன், அதுக்கு பேர் நெப்ரோபேட்டிக்னு அதுக்கு பேர். நீங்க சிறுநீர் போனா ஓகே, சிறுநீர் வந்து ஸ்மெல்லி ஆகக்கூடாது. இன்னொன்று வந்து பப்பிள்ஸ் வரக்கூடாது. ஓகே, லேசா வரலாம். ஒரு யூரினை பண்ணாங்க சவுக்காரம் வர மாதிரி வருது. தொடர்ந்து 7 நாள் இது எப்படி பருகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா அதை இவ்வளோ எடுத்து சட்டியில போட்டு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு கரண்டி சீரகத்தை எடுத்து போட்டு, ஓகே, சீரகமும் மல்லியும், ஓகே, அந்த மிளகுமா இருக்கும் வெள்ளை வெள்ளையா மல்லி, சரிங்களா? குத்தும்பானுவாங்க மலாயில. ரெண்டையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இடிச்சு இதுல போட்டுட்டு இதை நீங்க போட்டுட்டு குடிச்சிட்டு 3 நாள் சென்று 4வது நாள் உங்க யூரினை நீங்க பிடிச்சி செக் பண்ணி பாருங்க. கிறிஸ்டல் தண்ணி மாதிரி இருக்கும், ஸ்மெலி இருக்காது. இந்த கிரெட்டின்னு சொல்றாங்களா இல்லையா, அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுநீர் நல்ல இலகுவா போவோம். உங்களுடைய சிறுநீர் வந்து வாடை இருக்காது. சிறுநீர்ல வாடலைன்னா உங்க கிட்னி சுத்தமாச்சுன்னு அர்த்தம். உங்க கிட்னி சுத்தமாச்சுன்னா உங்க ரத்தம் வந்து பியூரிஃபிகேஷன், சுத்தமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அங்க இருக்கிற பாய்சன்லாம் கிளியர் பண்ணி சுத்தமா இலகுவா ஆக்குவதற்கு இந்த சோளத்தோட நாறு. சரிங்களா? செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா ஆகுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.